Taste the Daily. Hola! Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holidays, South India's #1 travel brand. துரைமுருகனால சிறப்பா செயல்பட முடியலன்னு ஸ்டாலின் ரொம்ப நாளா ஃபீல் பண்றாரு. துரைமுருகன் மட்டும் இல்ல, ஒன்னு ரெண்டு மூணு அமைச்சர்கள் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. சீனியர் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்களா? சீனியர் மினிஸ்டர் எல்லாருக்கும் உடல் நலம் குன்றி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. தட் இஸ் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியவில்லை என்பது உண்மை. ஸ்டாலின் சொல்லி ரஜினிகாந்த் பேசின்னு தான் நான் நினைக்கல. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி மற்றவங்க சொல்லி பேசி கேட்கக்கூடிய ஆள் இல்ல. ஆனா ஸ்டாலின் மனநிலையை புரிஞ்சு கொண்ட ரஜினிகாந்த் அவரால் வேகமா போக முடியாத தடைக்கெல்லாம் சீனியர் இருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு இன்டைரக்டா இன் பண்ணார். அத ஸ்டாலினும் உதயநிதியும் ரசிச்சாங்க. என்ன இண்டிகேஷன்னா, நாளைக்கு உதயநிதி முதல்வரா வந்தார்னா இந்த பெருசுகள்லாம் இருக்காதுன்ற அர்த்தம். கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருவார். ஜூனியர்ஸ்க்கு தான் கொடுக்க போறார். எங்க 40 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்க போகுது. அவர் வயசுக்கு ஒத்த பீப்புள். ஏன்னா 40 வயசு ஆளும் 80 வயசு ஆளும் ஒத்து போக முடியாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திருமிகு பிரகாஷம் சுவாமி இருந்துள்ளார். வணக்கம் சுவாமி. வணக்கம். தமிழ்நாடு அரசியலை பொறுத்த வரைக்கும் தமிழக முதல்வர் அவர்கள் முதலீட்டுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்காரு. அதற்கு முன்பு ஒரு புத்தக வெளியீட்டு விழா நிகழ்ச்சி கலைவாணர் அரங்கத்துல நடந்திருக்கு. திமுக மேடையில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஏறி இருக்காரு. அங்கு அந்த மேடையில பேசின ஒரு பேச்சு சீனியர்கள் மத்தியில ஒரு புகைச்சலை உண்டாக்கி இருக்குன்னு சொல்ல முடியும். அதாவது ரொம்ப ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ரொம்ப திறமையானவங்க தான், கெட்டிக்காரவங்க தான், பாஸ் ஆகிட்டு அதே கிளாஸ்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அதை சீனியர்ஸ் கொஞ்சம் அஃபண்ட் ஆன மாதிரி தெரியுது. அதே போல கட்சிக்குள்ள சீனியர் வர்சஸ் ஜூனியருங்கிற ஒரு மோதல் இதால வர வாய்ப்பு இருக்கா? ரஜினி அவர்கள் சொன்னதை உதயநிதி அவர்கள் என்டாஸ் பண்ணி பேசியிருக்காரு. சீனியர்கள் ஜூனியர்களுக்கு வழிவிட வேண்டும், அவர்களை வழிகாட்ட வேண்டும்னு சொல்லியிருக்காரு. என்ன சார் நடந்துகிட்டு இருக்கு திமுக வட்டாரங்கள்ல? ரஜினிகாந்த் துரைமுருகன்ற பேரே சொன்னாரு. ஆமா, அவர் பொத்தாம் பொதுவா பேசல, துரைமுருகன்ற பேரே சொன்னாரு. கலைஞர் கூட அன்பழகன் இருந்த காலகட்டம் வேற. கலைஞரோட ரைட் ஹேண்டா அன்பழகன் இருந்தார். அன்பழகன் வயசானவராக இருந்தா கூட கலைஞர் வயது முதிர்ந்தவர். கலைஞரோட ஒரு வயசு பெரியவராக இருக்கலாம். ஆமா, அந்த மரியாதை இருந்தது. இப்ப ஸ்டாலின் அந்த மாதிரி இல்ல. கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் நடக்கணும்னு எதிர்பார்க்கற தப்பு. ஸ்டாலின் கொஞ்சம் அவர் மந்திரிகளா சுறுசுறுப்பா இருக்கணும், ஆக்டிவா இருக்கணும், கொஞ்சம் ஸ்மார்ட்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறார். இந்த வயது முதிர்ந்தவர்களுக்கே அது தப்பு இல்லை. வயது முதிர்ந்தா சோர்வு வரும், உடல் நல்லா குன்றி இருக்கலாம். அது இயற்கை. நம்ம தப்பா எடுக்க முடியாது. இப்போ கவர்மெண்ட் ஆபீஸ்லயே 60 வயசு ரிட்டையர்மெண்ட் வைக்கிறாங்க. 60 வயசுக்கு அப்புறம் நல்லா செயல்பட முடியாது, கொஞ்சம் ஊக்கமா இருக்க முடியாது, ஆடி ஓடி வேலை செய்ய முடியாது அப்படிங்கிற 60 வயசுக்கு அப்புறம் ஓய்வு கொடுக்குறாங்க. பிஜேபியில 70-75க்கு அப்புறம் பதவி கிடையாது அப்படின்னு ரூல் மோடி கொண்டு வந்த காரணமே 75க்கு அப்புறம் உடல் உபாதைகள் வரலாம், நோய்கள் வரலாம், லைஃப் ஸ்டைல் டிசீஸ் வரலாம், அதனால பாடுபடுத்தலாம். இது இயற்கை தான், ஒன்றும் தப்பு கிடையாது. மனிதன்னு வந்தா வியாதிங்கிறது வரதான் வரும், நோய் வரதான் வரும், இயற்கை இதுதான் இருக்கதான் இருக்கும். ஆனா அரசியல்ல மட்டும் ஓய்வே கிடையாது. 90 வயதுலாம் இருந்தாங்க, ராஜாஜிலாம் இருந்தாரு. அந்த காலகட்டம் வேற. அந்த காலகட்டங்களில் பிபி சுகர்லாம் ராஜாஜிக்கு ஒண்ணுமே இருந்த மாதிரி தெரியல. இப்ப சின்ன வயசுல பிபி சுகர் கஷ்டப்படுறாங்க எல்லாரும். ஸோ ஒரு ஏஜுக்கு அப்புறம் முடியல. ஸோ துரைமுருகனால சிறப்பா செயல்பட முடியலன்னு ஸ்டாலின் ரொம்ப நாளா ஃபீல் பண்றாரு. துரைமுருகன் மட்டும் இல்ல, ஒன்னு ரெண்டு மூணு அமைச்சர்கள் ஏஜ் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஹெல்த் ரிலேட்டட் ப்ராப்ளம் எல்லாம் இருக்குது. சீனியர் மினிஸ்டர்ஸ் சொல்றாங்களா? சீனியர் மினிஸ்டர் எல்லாருக்கும் உடல் நலம் குன்றி இருக்குங்கிறது வாஸ்தவம் தான். சில பேர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆறாங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க. தட் இஸ் ஸ்டாலின் எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களால செயல்பட முடியவில்லை என்பது உண்மை. ஓகே, ஸ்டாலின் பச்சாதாபம் பார்த்து வச்சிருக்காருங்கிறது உண்மை. அப்பாவுக்காக பாக்குறாரு, அப்பாவுக்காக பாக்குறாரு, மூத்த தலைவர்னு பாக்குறாரு. சரி இருந்துட்டு போட்டோம். ஆனா இது என்னன்னா, ஒரு சாராட் 20 ஓட்டும்போது 3 குதிரை நல்லா ஓடும்போது ஒரு குதிரை நல்லா ஓட்டுனா ஸ்பீடு குறையும். இது என்னன்னா, ஸ்டாலின் சொல்லி ரஜினிகாந்த் பேசின்னு தான் நான் நினைக்கல. ஏன்னா ரஜினி அந்த மாதிரி மற்றவங்க சொல்லி பேசி கேட்கக்கூடிய ஆள் இல்லை. ஆனா ஸ்டாலின் மனநிலையை புரிஞ்சு கொண்ட ரஜினிகாந்த் அவரால் வேகமா போக முடியாத தடைக்கெல்லாம் சீனியர் இருக்காங்கன்றத புரிஞ்சுட்டு இன்டைரக்டா இன் பண்ணார். அதை ஸ்டாலினும் உதயநிதியும் ரசிச்சாங்க. அடுத்த நாள் உதயநிதி அதே என்டார்ஸ் பண்ணி பேசினார். இது துரைமுருகன் கோவம்
பல்லு போனவங்க வயசானவங்க அப்படின்னு டைரக்டா ரஜினிகாந்த் அட்டாக் பண்ணார். அது ஸ்டாலின் கோவம் வந்துட்டு மன்னிப்பு கேளுங்க நான் கூப்பிட்டு துரை நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க, ரஜினிகாந்த் அந்த மாதிரி பேசக்கூடாது, என்ன இருந்தாலும் நமக்கு எவ்வளோ குரல் கொடுத்திருக்கார், 1996 குரல் கொடுத்தார், சப்போர்ட் பண்ணார் டிஎம்கேக்கு, கலைஞருக்கு ரைட் ஹேண்டா இருந்தார், அவர் ஏதோ தமாஷா சொன்னது நீங்க சீரியஸ் எடுத்து நீங்க முதல்ல மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு துரைமுருகனை கூப்பிட்டு மன்னிப்பு கேட்ட வச்ச அப்புறம் தான் இந்த பிரச்சனையை முடிவுக்கு வந்தது. இது என்னன்னா துரைமுருகன் சொல்லிட்டாரு நான் உதயநிதி ஸ்டாலினோட அமைச்சரவையில் பணியாற்றுகிறேன்னு. ஆனா உதயநிதி அதுக்கு ஒத்துக்கணுமே, நீங்க ஒத்துக்கிறீங்க. உதயநிதி அவர் இளைஞர் அன்பில் மகேஷ் பொய்யா மொழி அந்த மாதிரி இளைஞர்களா ஒண்ணுன்னு பாக்குறாரு. அது தப்பு இல்லைங்க. ஏன்னா ஒரு அமைச்சரவையும் எப்படி இருக்கணுங்கிறது முதலமைச்சரோட கனவு. இப்போ மோடி அமைச்சரவையில் யார் முடிவு பண்ணுறது? மோடி தான் முடிவு பண்ண முடியும், வேற யாராவது முடிவு பண்ண முடியுமா? அந்த மாதிரி உதயநிதி அமைச்சரவையில் யார் வேணுங்கிறது. ஆனா இது என்ன இண்டிகேஷன்னா, நாளைக்கு உதயநிதி முதல்வரா வந்தார்னா இந்த பெருசுங்கள்லாம் இருக்காதுன்ற அர்த்தம். ஓகே, இண்டிகேஷன் கம்ப்ளீட்டா மாத்தி அமைச்சிருவார். ஜூனியர்ஸ்க்கு தான் கொடுக்க போறார். எங்க 40 வயசு 50 வயசுக்குள்ளதான் இருக்க போகுது. அவர் வயசுக்கு ஒத்த பீப்புள். ஏன்னா இந்த ஜெனரேஷன் கேப்னு ஒன்று இருக்குங்க. ஏஜ் மைண்ட் செட் 40 வயசு ஆளும் 80 வயசு ஆளும் ஒத்து போக முடியாது. என்னதான் நீங்க பேசினா கூட இந்த மைண்ட் செட் இவங்க மைண்ட் செட்டை புரிஞ்சுக்கிற சக்தி அவங்களுக்கு கிடையாது. அந்த ஒரு காரணத்தினாலதான் இப்ப ஆபீஸ்ல இப்ப ஜூனியர் சீனியரா போட்டாங்கன்னா சீனியர் வேலை செய்ய மாட்டான். ஏன்னா ஜூனியர் எப்படி மேல வருவான்னு அதே மைண்ட் செட் தான் வரும். நான் இப்பவே துறைமுறை நினைக்கலாம், நான் பார்த்து வளர்ந்த ஸ்டாலின் முதலமைச்சர், நான் பார்த்து வளர்ந்த ஸ்டாலின் முதலமைச்சர்னு. உதயநிதி அதோட மோசம், நான் தூக்கி வளர்ந்த உதயநிதி முதலமைச்சர் நினைச்சிட்டாருன்னா அப்புறம் எங்க மரியாதை இருக்கும்? அந்த மரியாதையை கமாண்ட் பண்ற அளவுக்கு போகணும்னா ஜூனியர் தான் வைக்கணும். ஆக மொத்தம் இப்பவே அமெரிக்காவுக்கு போயிட்டு கூட ஒரு பேஜ் அடிப்படுது. கேபினட் ரீஷபிள்ல கட்சிக்குன்னு சில பேரை நியமித்து KN நேரு, துரைமுருகன், பெரியசாமியில கட்சிக்கு பணியாறு சொல்லிட்டு. ஏன்னா இப்ப சட்டசபை தேர்தல் வருது, எல்லா அமைச்சராக இருந்தாங்கன்னா இப்ப காமராஜ் பிளான் ஒன்று மாதிரி இவர் ஸ்டாலின் பிளான் ஒன்று கொண்டு வரது பிளான் இருக்கான். கட்சி பணிங்களுக்கு வேலை ஆத்துங்க, கட்சி பணிக்கு முழு நேரமும் பண்ணுங்க. துரைமுருகன் பொதுச் செயலாளர் மட்டும்தான், மந்திரி கிடையாது. ஏன்னா அவர் பையனுக்கு இதெல்லாம் பதவி கொடுத்தாச்சு, பாலுவோட பையனுக்கு கொடுத்தாச்சு, எல்லாம் கொடுத்தாச்சு. அதனால நீங்க கட்சி பணியாற்றுங்க அப்படின்னு KN நேரு, துரைமுருகன், பெரியசாமி இவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்புறது ஒரு பிளான் இருக்கு. அதோட அச்சாரமாக தான் இது ஒரு கான்ட்ரவர்சி எழுந்து இது வழியா அப்படியே ஒரு டிஸ்கஷன் கட்சி தலைமையோட மைண்ட் என்னங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஆனா ஸ்டாலின் உண்மையா அதை ரசிச்சாரு, துரைமுருகன் சொன்னதுக்கு கோச்சிண்டாருங்கிறது உண்மை. ஓகே சார், அப்படியே ரீஷஃபிள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய உதய் எலிவேஷன் ஆனார்னா கட்சிக்குள்ள ஒரு மிகப்பெரிய ரீஷஃபிள் இருக்குன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பாங்க. இப்போ கலைஞர் மாதிரியே ஸ்டாலின் நடப்பாருன்னு எல்லாம் நினைச்சாங்க. இல்ல, ஸ்டாலின் டிஃபரெண்டா நடக்கிறார், கலைஞர் வழிதான் நடக்கிறார் இல்லைங்களா? ஆனா அவருக்குன்னு சில எண்ணங்கள் இருக்கு, ஒரு பாணி இருக்கு. அப்படியே அப்பா பண்றத பண்ணுங்க, அப்ப எதுக்கு அப்ப ஸ்டாலின்? அப்போ கலைஞர் பண்ண திட்டங்கள் நல்ல திட்டங்கள் தான். ஆனா இவர் காலை உணவு திட்டம் கொண்டுதான் இருப்பாருங்க, அது கலைஞரை கொண்டு வரல. அது பெரிய சாதனை. அது காலை உணவு திட்டம். ஏன்னா குழந்தைங்க மார்னிங் ஸ்கூல்ல போயிட்டு 1 மணி வரைக்கும் பட்டினியோட இருக்கிறதுங்கிறது எதிர்பார்க்க முடியாத ஒரு விஷயம். அது பிளான் பண்ணாரு இவர். மார்னிங் போன உடனே சாப்பாடு கொடுக்கணுப்பா, பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கணுப்பா, அதுக்கப்புறம் தான் வேலை செய்யும் குழந்தைங்க. காமராஜர் எப்படி மதிய உணவு கொண்டு, அது மாதிரி காலை. இது என்ன கலைஞர் இன்னைக்கு ஸ்டாலின் பிடிக்கிறதோ பிடிக்கலையோ சில திட்டங்கள் பாராட்டப்படுகிறது, அகில இந்திய அளவில் பாராட்டப்படுறது. அந்த மாதிரி அவருக்குன்னு ஒரு பாணி அமைச்சுட்டு வர்றாரு. அந்த பாணியில தான் இப்ப வந்த உடனே கட்சியும் ஆட்சியிலும் ஒரு மிகப்பெரிய மாற்றங்கள். இப்போ நீங்க கேட்கலாம், எங்க அமெரிக்கா போறதுக்கு முன்னாடி உதயநிதியை துணை முதல்வர் போடுவாங்களேன்னு. போட்டா என்ன மீனிங் வரும்னா, அவருக்கு ரெக்க கட்டி விட்டு ஃபுல் பறவை அவர் தான் கம்ப்ளீட் இன்சார்ஜ் கொடுத்த மாதிரி ஒரு மீனிங் வரக்கூடாது. அவர் கண்ட்ரோல்ல இருந்த மாதிரி இருக்கணும். அவர் முதலமைச்சரா இருக்கும்போது துணை முதலமைச்சர் அவர் கண்ட்ரோல்ல இருக்கும். கலைஞர் இருக்கிற வரைக்கும் செயல் தலைவர் தான், தலைவர் இல்ல. இப்ப நீங்க உதயநிதியை முதலமைச்சர் ஆக்கி துணை முதலமைச்சர் ஆக்கி போயிட்டீங்கன்னா அவர் முதலமைச்சர்ன்ற மாதிரி தான் ஆயிடும். அது கட்சிக்குள்ள ஸ்டாலின் இல்லாத நேரத்தில் ஏதாவது புகைச்சல் வந்தா எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது. ஸ்டாலின் இருந்து ஹேண்டில் பண்றது வேற, ஸ்டாலின் இல்லாம ஒரு புகைச்சல் ஹேண்டில் சொல்ல முடியாது. புகைச்சல் வர்றது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அவர்கிட்ட சொல்லப்பட்டதான், இப்ப நீங்க பண்ணாதீங்க, இப்ப இப்படியே இருக்கட்டும், அப்படியே ரன் பண்ணுங்க.
வந்த பிறகு நீங்க இருக்கும்போது துணை முதலமைச்சராக போட்டீங்கன்னா உங்க கண்ட்ரோல்ல உதய இருப்பாரு. அப்ப நீங்க வந்து ஏதாவது புகைச்சல் வந்தா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு ஒரு கருத்து சொல்லப்பட்டதுனால அந்த அந்த பதவியேற்பு விழா தள்ளி போடப்பட்டிருக்கே தவிர அது தள்ளி வைக்கப்படலை, தள்ளி போடப்பட்டிருக்கு. ஓகே சார், நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி சுவாமி சார். நன்றி, தேங்க்யூ.